மாப்பிள வேலையெல்லாம் செய்யறியா? செய்யறேனே. நான் செய்யறப்போ என்னம்மா இதெல்லாம்? வரும்போது அந்த டீ கடையில வாங்கிட்டு வந்தப்போ. சாப்பிடு சாப்பிடுறா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னமாமா? நாளைக்கு நம்ம தலைவர் தங்கச்சி ராணிக்கு பிறந்த நாள். ஏன் எல்லாரும் இப்படி வெளியே நிக்கிறீங்க? உள்ள போக வேண்டியது. ஐயோ, நம்ம என்ன உள்ள போக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சிறிய அன்பளிப்பை மறக்காம வாங்கிக்கணும். அடிக்காதீங்க எஜமா, உங்க காலில் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் எஜமா, அடிக்காதீங்க எஜமா. அவன் நாம் பெத்த பிள்ளை எஜமா, நாம் பெத்த பிள்ளை. பாவி பயல, இங்க வந்து என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? இந்த பார்முனியா, உன் மகன் கிட்ட சொல்லி வை, இவனை தடம் பார்த்து நடக்க சொல்லு. வழி தவறுனா வாழ்றது கஷ்டம். சரிங்க ஐயம்மா, இனிமே இப்படி நடக்காது. இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா, என்ன நடந்தது? இது என்ன நடக்கணும்? சண்டால என்னை சந்தி சிரிக்க வச்சுட்டான்ப்பா. ஏன்பா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் என்ன தப்பு பண்ணி? தப்பு என் மேலதான்டா. ஜாதி தொழில கத்து கொடுத்து ஆகிற வரைக்கும் என்ன இதே நிலையில வச்சுட்டு போனானே எங்க அப்பன். அதே மாதிரி ஒன்ன வளர்க்காம விட்டனே, அது ஏன் தப்பு தான். சரி விடுங்கப்பா, அடி வாங்கின நானே அழாம இருக்கேன், நீயே அழணும். நகத்துல அழுக்கு ஒட்டாம வளர்த்த ஒன்ன என் கண்ணதிலேயே நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சானே, அதை பார்த்த போது என் நெஞ்சே துடிச்சு போச்சுடா, துடிச்சு போச்சு. மாமா விடுங்க, இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படியே நம்ம சொல் பேச்சு கேட்காம நடந்தா நாம இவனை உயிரோட பார்க்க முடியாது. பேசாம பட்டணத்துக்கு அனுப்பி வைங்க மாமா. ஆமா, அங்க மட்டும் போய் இவன் என்னத்தடா பண்ண போறான்? படிய விட்டு இறங்கினதும் காடு வந்தாச்சான்னு கேட்ட சீதை மாதிரிடா என் மகன். அது சீதை, அவ அப்படிதான் கேட்பா.
இவன் உன் மகன் பட்டணத்துல படிச்சவன், எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். எங்கப்பா பிழைக்க போறான்? அவனோ படிச்ச முட்டாள், நானும் அவனை படிக்க வச்ச முட்டாள். தலைகளுக்கு எப்படியோ அப்படியே நடக்குது. என்னடி திகைச்சு போய் உட்கார்ந்துட்ட? இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது வேடிக்கையா இல்ல? நெருப்புக்குள்ள வந்து ஒருத்தன் குளிர்காயிரம் பத்தியா? அவன் ஏண்டி உன்னை சுத்தி சுத்தி வரான்? கை கட்டி வேலை செய்ய வேண்டியவன் கடுதாசி கொடுத்துட்டான் பத்தியா? அதுக்கு வழி பண்ணிடாத, உடனே முடிவு பண்ண. ஏன்டா பூண்ட கொட்டின? என்ன காணுமா? யாரு? பாட்டியா? உடம்பு சரியில்லையா? ஊருக்கு போகணுமா? சரி சரி, இந்த பணம் இந்தா, போயிட்டு வா. ராணி, எங்க போயிட்டு வர? சரிக்கு. அது எனக்கு தெரியும். எதுக்காக அங்க போனேன்? அண்ணா, கேட்ட கேள்விக்கு பதில். நம்ம கிட்ட கை கட்டி வேலை செய்யற கூலிக்காரன் வீட்டுல உனக்கு என்ன வேலை? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு களங்கம் வந்துருமோன்னு பயந்தேன். அதை கண்டிக்க போயிருந்தேன். ஏன்? அது என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அண்ணா, நீங்க வச்ச காலடியில கால் வச்சு நடந்தவன், நீங்க வச்ச சோத்த நான் தின்னு வளர்ந்தவன். அப்படிப்பட்ட என்ன நீங்களே அதுக்காக நான் உன்னை எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்றியா? பசுமாடு முட்டா கண்ணுக்குட்டி எங்கன்னா போகும்? சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இத பாருமா, வயசு பொண்ணு போகக்கூடாத இடத்துக்கு போறான். ஊர் பல மாதிரி தான் பேசும். அதை கேட்டுக்கிட்டு என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அண்ணா, நான் உன் தங்கச்சி தானே. இடம் மாறினாலும் நிறம் மாறாதவன். எனக்கு தெரியாத என் தங்கச்சியை பத்தி இந்த திருவிழா முடிஞ்ச உடனே உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு சம்மதம் தானே? போண்ணா.